ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஆர் லஞ்ச் பாக்ஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? பொட்டேட்டோ ஸ்நாக் தான். இதில் உருளைக்கிழங்கு நான் இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப அதிகமாக நம்ம குக்கரில் விசில் வைக்க 2 விசிலில் எடுத்தால் சரியாக இருக்கும். இதை கையால் மசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிரேட்டர் எடுத்துட்டு இதில் திருவின்றணும். திருவினா ஒன்று போல் வரும், அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கையால் என்ன தான் மிதிச்சாலும் நடுப்புற கொஞ்சம் கட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த துருவின உருளைக்கிழங்குல நம்ம தனியா ஜீரா பவுடர் போட்டுக்கணும். இது நான் ஹோம்மேடு, நான் வீட்லேயே தான் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, நல்ல இதுவாக ஃபைனாக கட் பண்ணினேன் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பூண்டும் நல்லா சன்னமாக கட் பண்ணியிருக்கணும். பூண்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கேன், நான் பச்சை மிளகாய் போடலை. அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கேன். ஏன்னா இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். இது போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஆயில் கூட விட்டுட்டு நீங்கள் பிசையலாம். இப்போ ஒட்டாமல் வரும், நல்லா வந்துடும். அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சுட்டு வச்சுட்டு இதை இப்போ ஒரு குழவி எடுத்து நல்லா ரொட்டி மேலே இட்டுக்கணும். கொஞ்சம் கனமாக இட்டுக்கலாம். இட்டுன்ட்டு இதை நல்ல அந்த குக்கி கட்டர் எனக்கு பார்த்தீங்களா கிஃப்ட்டு, அதால் சின்ன அதில் இருக்கிறதுக்குள்ளேயே ஸ்மாலஸ்ட் நான் எடுத்துட்டேன். அதில் அந்த ஹார்ட் ஷேப்டு குக்கி கட்டரை வச்சு சின்னதாக கட் பண்ணிட்டு விட்டேன். இப்போ இந்த கட் பண்ணினதெல்லாம் நீங்கள் ஒரு பிளேட்டில் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். கட் பண்ணி ஒரு பிளேட்டில், இப்போ நம்ம மைதா பிஸ்கெட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுப்போமே, அந்த மாதிரி இந்த கட் பண்ணினதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பாட்டில் மூடியால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன பாட்டில் சைஸ் இருந்தால் அதால் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இதெல்லாம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் இந்த பொட்டேட்டோ இதை நம்ம பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சேஃபாக ஆகணும், கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி கலரில், ஒரு கோல்டன் கலரில் வரைச்சி எடுத்துட்டுலாம். இது டொமேட்டோ சாஸ் ஆர் சட்னி இதோட நம்ம சர்வ் பண்ணலாம். பாக்ஸுக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. பாக்ஸ் எம்டியாகவே ஆகாது. பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிடணும். ஓகேயா? பாய்.